லாஸ்ட் क्वेश्चन திருச்சி சிவாவோட பையன் அந்த கட்சியில் சேரும்போது ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணி அப்புறம் வந்து கட்சியில் இணைச்சிங்க. பட் ஆல் ஆஃப் சடன் வந்து ஒரு கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதை விட முக்கியமா அவருடைய பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. ஒரு முக்கியமான பொறுப்புல உள்ள ஒரு நபர் அதாவது கேசவ விநாயகர் அவரை கட்சியை விட்டு நீக்கலைனாலும் பிஜேபி கிட்டத்தட்ட இந்த அவங்களுடைய கனவு நிறைவேறாது அப்படிங்கிற அண்ணா. ரெண்டு விஷயம் அரசியல் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த யானை இருக்குல்லண்ணா, யானை. இப்போ நான் உங்கள் 10 பேர்த்துக்கு வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு தம்பி அந்த யானையை போய் தொட்டு அது என்னன்னு சொல்லுன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு யானைன்னு தெரியாது. தும்பிச்சாங்கையை தொட்டு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணே பெரிய பாம்பு மாதிரி இருக்குனேன். வாழை போய் தொடுறவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஒரு சின்ன பாம்பு மாதிரி இருக்குனேன். காலை போய் தொடுறவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஏதோ ஒரு விசித்திரமான விலங்கு மாதிரி இருக்கேன். ஆனால் கண்ணை கழட்டி விட்டுட்டீங்கன்னா அண்ணா அது யானைம்பாங்க. ஸோ அரசியலில் நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம தொண்டர்களுக்கும் கூட தலைவர்களுக்கும் கூட ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க, இவர் யாரு, இவர் எப்படின்னு. அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ கழுகு பார்வை இருப்பவர்கள் அரசியல் கட்சியிலே குறைவானவர்கள். நான் அமைப்பு பொதுச் செயலாளர் கொஞ்சம் பேர் இருக்கும் பொறுப்பில் இருக்கவங்க. அதனால் சகோதரர் அவர் சொன்ன கருத்தெல்லாம் அப்படித்தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து விஸ்தாலமான பார்வையில் கட்சியை பார்க்கும் பொழுது மேபி அவருக்கே தெரியும் இந்த கருத்து வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் எப்பொழுதுமே நான் ஒரு கருத்து வச்சிருக்கேங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் தொடர்ந்து என்னை பார்த்துருப்பீங்க. கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்கன்னா கூட ஒரு நாள் மனசு மாறும். தனிப்பட்ட முறையில் என் கட்சி சகோதர சகோதரி எங்கேயும் நான் விமர்சனம் என் லைஃப்லேயே செஞ்சது கிடையாது. சுப்பிரமணிய சாமியான உங்களை பற்றி சொல்லிட்டாங்கண்ணே, விமர்சனம் செய்ய மாட்டேன். வயசாயிருச்சு ஐயாக்கு, 83 84 வயசு ஆயிடுச்சு. எல்லா கட்சிக்கு போனாங்க, பிஜேபி கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஐயா கொஞ்சம் எங்கள் மேலே கோவம், மோடி ஐயா மேலே கோவம், தொடர்ந்து மோடி ஐயாவை குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்எல்ஏ குற்றச்சாட்டு சிலது வச்சிருக்காங்க. அப்படி இருந்து நான் வந்து சுப்பிரமணிய சாமி ஐயாவை பற்றி ஒரு தவறான கருத்து இங்கே சொல்லிட்டேன் அல்லது தடித்த ஒரு வார்த்தையை போட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய பதவிக்கு அது அழகல்ல. அப்படித்தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லோரும் நம்மளுடைய மக்கள், எல்லோரும் ஒரு நாள் உண்மையை பார்ப்பாங்க, யானையை முழுசா பார்ப்பாங்க. அதுவரை பொறுத்திருப்போம் என்பது என்னுடைய. ஆனா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் யாரும் இல்லைங்கன்னா திமுக இருந்து ஒருத்தர் வர்றாரு, இப்ப கூட மேல இணைஞ்சாங்க, நிறைய இணையறாங்க, டெய்லி வர்றாங்க. எல்லோரும் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் நம்பிக்கை வைக்கல, ஒருத்தரையும் நான் சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த கட்சி வளராதுங்கண்ணா. இந்த கட்சி வளரணும்னா வெளியிருக்கிறவங்க எல்லாம் உள்ள வரணும். மகாத்மா காந்தி ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அந்த கருத்தோட முடிச்சுக்கிறேங்கண்ணா. எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களையும் கொடு, என் ஜன்னல் வழியா வரட்டும், கதவு வழியா வரட்டும், ஆனா என்னுடைய கால் மட்டும் கெட்டியா தரைய பிடிச்சிக்குவேன். அந்த சித்தாந்தங்கள் என்னை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கதவை ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம். எல்லா பக்கம் இருந்து வாங்க, ஆனா எங்களுடைய கால் இந்த மண்ணில் தயாரா இருக்கு. நீங்க நிறைய பேர் வரனால நாங்க கீழே விழுக போறதில்லை. ஆனா நீங்க வந்தா தான் இந்த கட்சி வளரும். அதுல எந்த மாற்று கருத்துல. நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.